ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து கேர்ள் கேண்டிடேட்காக நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து இன்னைக்குன்னு இல்ல. நான் வந்து ஒரு 3, 4 வருஷமா சரிங்களா? ஆஃப்லைன் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் நெறைய டைம் சொல்லிருவோம். பட் ஆன்லைன் ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேருக்கு வந்து மேபி இதெல்லாம் தெரியாம இருக்கும். இல்லன்னா டென்ஷனால இதெல்லாம் ஞாபகம் கூட இருக்காது. அதனால நான் சொல்லிருவேன். இது வருஷம் வருஷம் நான் சொல்றது ஓகேவா? சோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஈவன் வந்து ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி லைவ்ல வந்து நான் சொல்லியிருப்பேன். பட் அந்த வீடியோ நெறைய பேர் பார்க்க மாட்டீங்க. ஆனா மாக் டெஸ்ட்ல கடைசில மாக் டெஸ்ட் முடியிறப்ப இந்த விஷயங்கள நான் சொல்லியிருந்தேன். சோ அத நெறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. சோ நோ ப்ராப்ளம் அட் ஆல். அதனால ஒரு தனியா ஷார்ட்டா வீடியோ போட்டுறலாம். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயங்கள பத்தி நான் பேசப் போறேன். சப்போஸ் நீங்க பசங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட கேர்ள் யாராச்சும் இருப்பாங்க தெரியுமா? ஃபிரெண்ட்ஸ் யாராச்சும் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இத ஷேர் பண்ணுங்க. உங்க கூட படிச்ச கொலீக்ஸ் யாராச்சும் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மேபி அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மேபி உங்களோட மென்சுரல் சைக்கிள் மேபி 7த் அன்னைக்குன்னா, மேபி இஃப் உங்க மென்சுரல் சைக்கிள் வந்து 8த், 9த் இல்லன்னா 10த் அன்னைக்கு வரும். அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். 28 டேஸ் சைக்கிள் எப்ப வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ மேபி சப்போஸ் 8, 9 இல்லன்னா 10 கிட்ட வரப்போகுது அப்படின்னு சொன்னா, நீங்க பிரிப்பேர்டா இருங்க. மேபி டியூ டூ ஸ்ட்ரெஸ்னால உங்களோட மென்சுரல் சைக்கிள் முன்னாடியே வரலாம். மேபி உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சானிட்டரி நாப்கினோட ரெடியா இருங்க. ஒரு சில பேருக்கு என்ன ப்ராப்ளமா இருக்கும் அப்டின்னா, உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த சானிட்டரி நாப்கின் மாத்த விடுவாங்களா? இல்லையா? சானிட்டரி நாப்கின் உள்ள கொண்டு போகலாமா? இல்லையா? ஸோ லெட் அஸ் பி ஆன் சேஃபர் சைட். ஓகேவா? பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ப்ராப்ளம்லாம் நெறைய பேரு புரிஞ்சுகிட்டு அலோவ் பண்ணுவாங்க. பட் ரீசென்ட்டா ஒரு சில சென்டர்ல நடந்த விஷயங்கள பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் மனுஷனே இல்ல அப்டின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? சோ அந்த மாரி கேஸ்ல பாத்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள அலோவ் பண்ணல அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா, நீட் எக்ஸாம் விட்டுட்டு தேவையில்லாம உங்களுக்கு வந்து எப்ப லீக்கேஜ் ஆயிருமோ இந்த மாரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். சரிங்களா? இன்னும் சேஞ்ச் பண்ணல நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிற மாரி தான் டவுட் வரும். சோ பெட்டர் சரிங்களா? சேஃபர் சைட்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க தயவு செய்து எக்ஸாம் ஹால் போறதுக்கு முன்னாடியே பேட வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகேவா? ஒரு சில பேருக்கு எங்களுக்கு வந்து ஹெவி ஃப்ளோ இருக்கும். அதனால வந்து 3 ஹவர்ஸ்ல பேட் தாங்குமான்னு கூட எங்களுக்கு தெரியல. சோ நடுவுல சேஞ்ச் பண்ற மாரி இருந்தா என்ன பண்றது? நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் வந்து ஜெனரலா பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்ல ஈஸியா தாங்கும். பட் இல்ல எங்களுக்கு ரொம்ப ஹெவி ஃப்ளோ இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து டபுள் எக்ஸ்எல் இல்ல ட்ரிபிள் எக்ஸ்எல் பேட் கூட நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதெல்லாம் கடையில கிடைக்கும். இப்பயே வந்து வாங்கிக்கோங்க. சோ ஹெவி ஃப்ளோ இருந்தா அத யூஸ் பண்ணுங்க. சரி எங்க பீரியட்ஸ் வந்து 8 இல்லன்னா 9 தான் வரும் அப்படிங்கிறவங்களும் சேஃப்டிக்காக என்ன பண்ணுங்கன்னா, வேர் யூர் மென்சுரல் பேட்ஸ் ஓகேவா? சரிங்களா? சோ அது பண்றீங்கன்னா, அது வந்து வேர் பண்ணிட்டே போங்க. இது வந்து நான் சொல்ல நெனச்சது. ஓகேவா? சோ அங்க போயிட்டு சப்போஸ் 3 ஹவருக்கு நடுவுல எக்ஸாம்க்கு நடுவுல எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் போல இருக்கு. இல்ல மேபி லீக் ஆயிருக்கா, இந்த மாரி ப்ராப்ளம் இருக்குன்னா, தயவு செய்து சப்போஸ் அவங்க வெளியில அலோவ் பண்ணல அப்படின்னா, உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, 3 ஹவர்ங்கிற டைம் வந்து உங்களுக்கு அங்க எக்ஸாம் எழுதுறதுக்கே பத்தாம கூட இருக்கும். அந்த மாரி நேரத்துல நம்ம இந்த மாரி விஷயத்துனால ஒரு இயர் ஃபுல்லா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். கரெக்ட்டா இல்லையா? இயர் ஃபுல்லாவே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க தயவு செய்து உங்க லைஃப் வந்து வேஸ்ட் பண்ணிற வேண்டாம். இந்த ஒரு இன்சிடென்ட்னால உங்க 1 இயர் திரும்பி டிராப் ஆக கூட வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? அதனால அத பார்த்துக்கோங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் வந்துச்சுன்னா ரொம்ப கிராம்ப் இருக்கும். ஓகேவா? சோ வீட்ல இருந்தா கூட பரவால்ல. இல்ல இந்த போவென்டா குடிக்கிறதாகட்டும், இந்த மாரி விஷயங்கள்ல பண்ணி கூட நம்ம ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். பட் எக்ஸாம் ஹாலுக்கு போனதுக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பெயின்னாலேயே உங்களால ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதுல இருக்காது. சோ அந்த மாரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, தயவு செய்து டாக்டர் கிட்ட கேட்டு, ஏதாச்சும் அந்த மெடிசின் இருக்கும். ஓகேவா? மேபி அந்த மெடிசின் வந்து நீங்க போடுறீங்க அப்படின்னு சொன்னா, உங்க பீரியட்ஸ் வந்து தள்ளி போறதுக்கு இது இருக்கும். சோ தயவு செய்து அந்த மாரி இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க தயவு செய்து என்ன பண்ணுங்க, மெடிசின் வந்து டேப்லெட் வந்து எடுத்துக்கோங்க டாக்டர் கிட்ட கேட்டு, இந்த ஒரு டைம்க்கு பொதுவா டேப்லெட் எடுக்கிறது நல்லதுக்கு இல்ல. பட் எஸ் இந்த ஒன் டைம்க்காக நீங்க எடுக்கிறது தப்பில்ல. ஏன்னா இந்த ஒன் டைம்னால பார்த்தீங்கன்னா, உங்க நீட் ஸ்கோர் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா 1 இயர் ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடும். ஓகேவா? சோ மேபி இத பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, வேர் பண்ற ட்ரெஸ் வந்து கொஞ்சம் டார்க்கான கலர்ல வேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸ்டெயின் ஆகுதா இல்லையா அந்த பயமே உங்களுக்கு இருக்காது. இல்லன்னா உங்களுக்கு மேபி மைண்ட்குள்ள மேபி ஸ்டெயின் ஆயிருக்குமோ, அச்சச்சோ! நான் என்ன பண்றது? அப்படிங்கிறது தான் தோணும். தயவு செய்து அந்த பயம் இல்லாம இருக்கணும்னா கொஞ்சம் டார்க் கிளாத் போட்டுக்கோங்க. பீரியட்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு சொன்னா, முன்னாடி வந்து பேட் எடுத்து வச்சுக்கோங்க. நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகேவா? சப்போஸ் வந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வராது. ஓகேவா? எக்ஸாம் சென்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி வேர் பண்ணிக்கோங்க. இதனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே. நெக்ஸ்ட் 2வது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா நியூஸ்ல வந்து தான் கேள்விப்பட்டோம். ஓகேவா? ஏன்னா நாங்க வந்து எக்ஸாம் சென்டர் போறதில்ல. சோ எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இது எல்லாமே நாங்க நியூஸ்ல தான் கேள்விப்பட்டுருக்கோம். என்ன அப்டின்னா, ஒரு சில கேர்ள்ஸ் வந்து பிரால பார்த்தீங்கன்னா, மெட்டல் இருக்கும். ஓகேவா? சோ அந்த மெட்டல் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டல் டிடெக்டர் மெஷின்ல வந்து இந்த இது வந்து ஸ்கேன் பண்றப்போ,
அது வரும். சோ ஒரு சில ஸ்டாஃப்ஸ் அந்த இடத்துல வந்து அப்படியே அவங்க நடந்திருக்க கூடாது. பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ப்ராவ ரிமூவ் பண்ணி காட்டுங்க. அந்த மாரிலாம் கொண்டு போயிருக்காங்க. ஓகேவா? சோ அந்த மாரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, மெட்டல் இருக்கிற ப்ரா யூஸ் பண்ணாம ஸ்போர்ட்ஸ் ப்ரா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு நாள்னால ஓகேவா? ஏன்னா மேபி அந்த இடத்துல போய் இந்த மாரி ஆகுறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்குலாம் ரொம்ப ஒரு மாரியா என்ன இப்படி பண்ண சொல்லியிருக்காங்க நம்மள அப்படிங்கிற மாரி. பிகாஸ் அவங்க அந்த மாரி பண்ணியிருந்திருக்க கூடாது. சரிங்களா? பட் அவங்க பண்ண அது இப்ப வந்து எக்ஸாமினர் சொல்றாங்க அப்டின்னா, நம்ம வந்து இல்ல என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாது. கரெக்ட்டா இல்லையா? சோ அதனால தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அந்த மாரி ப்ராப்ளம்க்கே போக வேண்டாம். சரிங்களா? இல்லன்னா அவங்க எக்ஸாம் ஹால்குள்ளேயே நாங்க விட மாட்டோம். இவங்க வந்து ஏதோ ஃபோன் வச்சிருக்காங்க உள்ளுக்குள்ளார. அதனால மெட்டல் டிடெக்ட் ஆகுது. அந்த மாரி ஏதாச்சும் ரீசன்னு சொல்லிட்டு, இல்ல இவங்க வந்து இது பண்ணல, அது பண்ணலன்னு சொல்லி கூட ஏதாச்சும் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அந்த மாரி ப்ராப்ளமே வரக்கூடாதுன்னா ஸ்போர்ட்ஸ் ப்ரா வேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து மெட்டாலிக் ப்ரா இருந்ததுனால, அந்த மெட்டாலிக் ப்ரால அந்த மெட்டல் டிடெக்டர்ல சவுண்ட் வந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, இது பண்ண சொன்னாங்க. லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா, அதுல அவுட்ரேஜ் ஆச்சு. இந்த தடவ பண்றதுக்கு வாய்ப்பு கம்மி. பட் லெட் அஸ் பி ஆன் தி சேஃபர் சைட். சரிங்களா? சோ இந்த 2 விஷயம் நான் சொல்லணும்னு நெனச்சது. சோ உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது வந்து மறந்துற வேண்டாம். ஓகேவா? சோ தேங்க் யூ சோ மச்.